இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாமே வந்து எஜுகேஷனல் அண்ட் அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இருக்கிற லைவ் லொக்கேஷன், அப்புறம் நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் இங்கேருந்து காலேஜுக்கு போகிறீங்கன்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போகாமல் பார்க்குக்கோ இல்லை தேட்டருக்கோ போகிறீங்கன்னா, நீங்கள் காலேஜுக்கு போய் ரீச் ஆகிற டைமிங், அப்புறம் காலேஜிலேருந்து பார்க்குக்கு போய் ரீச் ஆகிற டைமிங், அப்புறம் பார்க்கிலேருந்து சினிமா தேட்டருக்கு போனீங்கனாலே அங்கே எவ்வளோ நேரத்துக்கு ரீச் ஆகிறீங்க, சினிமா தேட்டரில் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அப்புறம் பார்க்கில் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலையுமே வந்து மற்றவங்களால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேற்று இன்னைக்குன்றது கிடையாது, நீங்கள் எப்போ போயிருந்தாலுமே எல்லாமே வந்து அவங்களால பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரௌசிங் பண்ணுறீங்கன்னா, இப்போ ஏதாவது குரோம்லையோ இல்லை நார்மல் ப்ரௌசர்லையோ ப்ரௌசிங் பண்ணுறீங்கன்னா அது எல்லாத்தையும் நீங்கள் உடனே ஹிஸ்ட்ரியில் போயிட்டு ரிமூவ் பண்ணிங்கனாலும் மற்றவங்களால வந்து அதை மறுபடியும் பார்க்க முடியும். அது எப்படின்றத பற்றியும் தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இதை எப்படி உங்கள் மொபைலில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். இந்த ட்ரிக்கோடைய இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஒர்க் ஆகுதா, இல்லை நல்லா இருக்கா, இல்லை வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், வெப்சைட் லிங்க். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் சொன்ன ட்ரிக்கை பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்னென்னா, மெயில் ஆக்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் நீங்களோ கொடுத்துருப்பீங்க, இல்லை உங்களுக்கு தெரியாமல் மற்றவங்களுக்கு போயிருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரெண்டோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, உங்களுடைய கூகுள் மேப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் யுவர் டைம் லைன் இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணாங்கன்னா நீங்கள் கரெக்டாக எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை வந்து உடனே வந்து ஷோ பண்ணி கொடுத்துரும். இப்போ இருக்கிற லைவ் லொக்கேஷன் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னே நீங்கள் வேறு எங்கேயாவது போயிருக்கீங்க, வேறு டேட்டில் வேறு இடத்துக்கு போயிருக்கீங்கனாலையும் அதையும் நான் வந்து அவங்களால பார்த்துக்க முடியும். ஜஸ்ட் உங்களுடைய மெயில் ஆக்சஸ் மட்டும் இருந்தாலே போதும். ஸோ நீங்கள் எங்கே போகிறீங்க, எவ்வளோ நேரத்துக்கு வீட்டாண்டு கிளம்புறீங்க, இல்லை அங்கே தான் போயிட்டுருக்கீங்களா, இல்லை வேறு எங்கேயாவது போயிட்டு உங்ககிட்ட போய் சொல்கிறீங்களா, அவங்ககிட்ட போய் சொல்கிறீங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து மற்றவங்களால தெரிஞ்சிக்க முடியும். இதனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா, நீங்கள் இங்கேருந்து கிளம்பும்போது என்ன டைமிங்கு, நீங்கள் போன டைமிங், அதாவது ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ டைமிங், நீங்கள் சேர வேண்டிய இடத்துல போயிட்டு எவ்வளோ நேரம் அந்த இடத்துல இருந்துருக்கீங்கன்றது எல்லாத்தையுமே வந்து தெளிவாக காட்டிடும். 1/4 மணி நேரம்னா 1/4 மணி நேரம், அதாவது குறிப்பிட்ட டைமிங்கில் அந்த டைமிங் ரீச் ஆன டைமிங், அப்புறம் அங்கேருந்து கிளம்பின டைமிங், அது எல்லாத்தையுமே வந்து தெளிவாக காட்டிடும். ஸோ இது ரொம்பவே பெரிய இது, உங்களுடைய இது ப்ரைவேசி வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ப்ரௌசரில் போயிட்டு நம்ம ஏதாவது ப்ரௌசிங் பண்ணுவோம், ப்ரௌசிங் பண்ணிட்டு நமக்கு தேவையானது பார்த்துட்டு அப்புறம் டெலீட் பண்ணிவிடுவோம். டெலீட் பண்ணாலுமே அதுவும் சேவ் ஆகும். ஸோ இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ அதை பண்ணுறதுக்கு வந்து உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் இருக்குது, இல்லைனா மேலே சர்ச் பார்லேயே நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணலாம். கூகுள் சர்ச் பண்ண உடனே உங்களுடைய மெயிலோட லாகின் பண்ணது வந்துடும். அதில் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேட்டா அண்ட் ப்ரைவேசின்னு ஒரு இது இருக்கும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி, லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி, யூடியூப் ஹிஸ்ட்ரின்னு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுடைய இதில் வந்து ஆனில் தான் இருக்கும். இதெல்லாம் ஆனில் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய வெப் ஆக்டிவிட்டி, நம்ம ப்ரௌசிங் பண்ணுறது, அப்புறம் யூடியூப்பில் போய் வீடியோ பார்க்குறது, அந்த மாதிரி எல்லாமே வந்து சேவ் ஆகும். ஸோ இதை ஜஸ்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு அது மேலே டர்ன் ஆஃப்னு அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி வரும். கீழே வந்து காட் இட்னு இருக்கும். ஸோ காட் இட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், அது வந்து பாஸ்ன்னு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி, நம்ம கூகுள் மேப்பில் எங்கெல்லாம் போகிறோன்றது எல்லாத்தையுமே கண்காணிக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேம் அதே ப்ரொசீஜர் தான். டர்ன் ஆஃப்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் காட் இட்னு கொடுத்துட்டு எதனீங்கன்னா பேக் கொடுத்தீங்கன்னா போதும். மறுபடியும் உங்களோட வந்து லொக்கேஷன் ஹிஸ்ட்ரியும் வந்து ஸ்டாப் ஆகிடும். அடுத்து யூடியூப் ஹிஸ்ட்ரி, நம்ம யூடியூப்பில் போயிட்டு ஏதாவது ஒரு மூவி பார்க்குறோம், ஏதோ உங்களுக்கு பிடிச்சதை பார்க்குறோன்னு வச்சிங்களேன், அதுவும் இதில் வந்து சேவ் ஆகும். அது சேவ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இதையும் அதே மாதிரி தான். ஜஸ்ட் டர்ன் ஆஃப்ன்றதை கொடுத்துட்டு கீழே காட் இட் கொடுத்துட்டு பேக் கொடுத்தீங்கனாலே போதும். இப்போ 3த்தையுமே வந்து நாம் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சஸ் நம்மளோட இதெல்லாத்தையுமே லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது, இல்லை நம்ம எங்கே போகிறோன்றது எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள், மெயினான இது என்னன்னா, நம்ம ப்ரௌசிங்கில் ப்ரௌஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரௌஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் டெலீட் பண்ணோம்ல. ஸோ அதுக்கு கீழே வந்தீங்கன்னா மை ஆக்டிவிட்டின்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு மை ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லை எனக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாமே டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆல் டைம்னு இருக்குல்லையே, அதை டெலீட் பண்ணிடுங்க. அப்படி இல்லை லாஸ்ட் ஹவர்து மட்டும்னா லாஸ்ட் ஹவர்துன்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே டெலீட் ஆகிடும்.
இது ரொம்பவே முக்கியமானது. இந்த மாதிரிலாம் ஷேர் ஆகிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் உங்களுடைய மெயில் மற்றவங்களுக்கு கிட்ட இருக்கிறது இல்லை மற்றவங்க யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதில் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேனேஜ் ஆல் டிவைசஸ்னு இருக்கும். ஸோ இதில் போனீங்கனாலே தெரியும் உங்களுடைய மெயில் வந்து யார்கிட்டலாம் இருக்குது, எத்தனை மொபைலில் லாகின் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட தான் இருக்கா இல்லை வேறு யார்ட்டாவது இருக்கான்றது எல்லாமே இதில் வந்து தெரிஞ்சிடும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஹவாய் இருக்குது, ஒரு கேலக்ஸி சாம்சங் கேலக்ஸி இருக்குது ஒரு ஃபோனு, அடுத்து எல்ஏலேன்ட்டு இன்னொரு ஃபோன் இருக்குது. ஸோ இதில் வந்து என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா விவோ ஃபோன் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எல்ஏலே ஹவாய் ஃபோன் இருக்கு இல்லையா, ஹவாய் ஃபோன் இருக்குது. ஸோ இந்த ஹவாய் ஃபோனு தான் நான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன், லாகின் ஆகிருக்கு. அதாவது எனக்கு தெரியும், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் லாகின் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே விண்டோஸ் ஃபோன், அதாவது கம்ப்யூட்டரில் எத்தனை கம்ப்யூட்டரில் எதுன்னு இருக்கேன் பாருங்கள், மொத்தம் 4 கம்ப்யூட்டரில் வந்து என்னோடது லாகின் பண்ணி இருந்திருக்கேன். ஸோ இந்த எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கீழே சைன் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ நான் என்னுடைய சேஃப்டிக்காக நான் எல்லாத்தையுமே வந்து சைன் அவுட் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது லாக் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் மொபைலில் நீங்கள் லாகின்ல இருந்துச்சுன்னா உங்களுடைய மெயில் வந்து மற்றவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களோட லொக்கேஷன்லாம் மற்றவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். உடனே அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சைன் அவுட்னு கொடுத்துருங்க, இல்லை அப்படி இல்லைனா பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.